இன்றைக்கி இது நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டீங்க எல்லாம் சிரிப்பாங்க. திமுகனே ஊழல் தானே. அதாவது அந்த காலத்தில் விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஊழலுக்கு ட்ரெண்டிங்கு ஊழலுக்குன்னு இருக்கிற கட்சி திமுக. இது நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேர் பொதுமக்களுக்கும் தெரியும் திமுக எந்த அளவுக்கு ஊழல் செய்யுது. ஊழலால் தான் ஒரே குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக தமிழ்நாட்டோட மொத்த பணத்தையும் வரி பணம் மக்கள் பணம் எல்லாத்தையும் சுரண்டி ஊழல் பண்ணி அதை சம்பாரித்து தான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னா அது திமுக. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புரியுதுங்களா? நீங்களே யோசிக்கிற அளவுக்கு அப்போ பாருங்கள். அதாவது ஒரு படம் இருக்கும், அலிபாபா 42 திருடர்கள். அதாவது திருடுங்க கீழே இருக்க திருடர்கள் சம்பாதிச்சது வந்து இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலெல்லாம் பழிய போட்டு தன்னையும் தன் பிள்ளையும் காப்பாற்றிக்கிறதுக்காக இவங்க மேலே எதுவும் இல்லாமல் படி பார்த்துப்பாங்க. ஆனால் இவங்க தானேங்க கையெழுத்து, இவங்க தானே தலைவர், இவங்க சொல்லாமல் நடக்குமா? இப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, உங்கள் டீம் உள்ள மேலே சுப்பீரியர் சொல்லாமல் நீங்கள் ஒரு ஃபுட்டேஜ் எடுப்பீங்களா? அது மாதிரி உதாரணத்துக்கு இவங்க செய்கிற கீழே இருக்க செய்கிற தப்பெல்லாம் தலைமையை கேட்டு அவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்கி தான் செய்கிறாங்க. எல்லாத்தையும் கமிஷன் போகுது இல்லை.